மகர ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? 2ஆம் பாவத்தில் ராகு. 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது வீட்டில் பசங்க தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க, வீண் விவாதம் இருக்கும். வியாபாரத்தில் தேவையில்லாத பேசாதீர்கள். குடும்பத்தில் விவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு 2ஆம் பாவத்தில் ராகு வரும் பொழுது அதிகமாக இருக்கும். சொந்தக்காரர்கள் ஏதாவது சூன்யம் பண்ணிட்டாருங்களா, இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். இந்த சனி பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது தைரியலக்ஷ்மி யோகம் உருவாகிறது. 4ஆம் பாவத்தில் செவ்வாய், கோபம் அதிகம், ஹீட்டு, மனைவியின் ஆரோக்கியத்தை பார்க்கலாமா, அப்படி இப்படி கோபம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் இன்றைக்கி நைட்டு மாறுறார். அதுக்கப்புறம் சந்தோஷம் ஏற்படும், பண வசதி ஏற்படும், லாபம் ஏற்படும், யாத்திரைகள் ஏற்படும். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன். இந்த 16 வயசுலேருந்து இந்த 40 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லோரும் தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு, திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு, வேறு பொண்களை தேடி போகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உருவாகிறது. 7ஆம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு நிச்சயம் ஆகிற காலம், அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம், நீங்கள் விவசாயியாக இருக்கீங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், கலைஞர்களுக்கு நல்ல லாபமான காலம், வியாபாரிகளுக்கு சுமாரான லாபத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது 2ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல லாபத்தெல்லாம் பார்ப்பீங்க. லாபத்தினால மன கஷ்டம், பண கஷ்டம்லாம் தீரும். தெய்வ யாத்திரை, தெய்வ தரிசனம், தீர்த்த தரிசனம் எல்லாம் நடக்கும். வீட்டில் உங்கள் பசங்க உங்கள் பேச்சை கேட்கல, அவங்கெல்லாம் உங்கள் பேச்சை கேட்பார்கள். தைரியமாக இருப்பீர்கள். பல சந்தோஷங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். யாத்திரையினால் ஒரு செலவுமாகவும், ஆனால் அதுவும் சந்தோஷத்துக்காக தவிர தீமை எதுவும் நடக்காது என்று சொல்வேன். ஆனால் நீங்கள் மாத்திரம் கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தையே பார்த்து கொள்ள வேண்டும். என்னெல்லாம் 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கும்போது பேசி கொண்டு பிபியை ஏற்றக்கூடாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம், ஃபஸ்ட்டு பகவான் சூரியனை தினமும் தண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓம் சூரிய நாராயணாய நமஹ என்ற பிரார்த்தனை செய்ய வேண்டும். 2வது நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். 3வது உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கின்ற பகவான் விஷ்ணு ஆலயம் சென்று அங்கே துளசி வைத்து பகவானை பிரார்த்தனை செய்ய. விஷ்ணு இல்லைன்னா ராமர் கோயில் போயிட்டு வாங்க. அங்கே போய் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் மகர ராசிக்காரர்கள் ஜூன் மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.